தப்பு பண்ணவங்களை தண்டிக்கலாம் மேடம், அது தப்பு இல்லை. ஆனா நல்லது பண்ணவங்கள அலைய வைக்கிறது அழ வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மேடம். உங்களை தேடி வந்து இவ்வளோத்தையும் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? இன்னைக்கு பெயில் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ண போறோம். நீங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணா யுகி வெளியே எடுக்கிறது கஷ்டமாயிடும். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணுக்கு நல்லது நினைச்ச பாவத்துக்கு அவனும் அவன் குடும்பமும் நிறையவே அனுபவிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் இறக்கப்பட்டதுக்காக பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல அவங்க தாங்க மாட்டாங்க மேடம். யுகி தயவு செஞ்சு விட்டுடுங்க ப்ளீஸ். நாங்க பிரச்சனை பண்ண வரல, லோன் கேட்டுதான் மேடம் வந்திருக்கோம். டேய், அதான் அவங்க கெட் அவுட்னு சொல்லிட்டாங்கல்ல, பேசாம வாடா போயிடலாம். அந்த அளவுக்கு நான் சீப்பானவன் கிடையாது. இவங்க உங்க பொண்ணுங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். பேசாத, யார பார்த்து என்ன சொல்ற? கடத்துறியா? அடிக்காதீங்க அங்கிள், யுகிக்கு வலிக்கும். அம்மா, அவ தப்பே பண்ணலம்மா. நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. அவ ரொம்ப நல்லவன். நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நேத்து யுகி வீட்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு சொன்னல, அப்போ யுகி தான் சொன்னா வெளிச்சம் மாதிரிய இருட்டு கூட நம்ம ஃப்ரெண்டா. எந்தரா யாராங்க ஓனரு? சார், அவர் பேர் மோகன் சார். வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் சார். என்னடா அப்படி பாக்குற? என்கொயரிக்கு வந்திருக்கேன். சர்வீஸ் கூட வண்டி ஆட்டியை போட்டு பாதி வேலைக்கு வைக்கிறீங்களா? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்க மேல. சார், வெளியே மெக்கானிக்னு போட மாட்டிட்டு திருட்டு வண்டி வைக்கிறீங்களா? சார், யாரோ தப்பா சொல்லிருக்காங்க சார். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? வைசாலின்ற பொண்ணு வந்து இங்க சர்வீஸ் கூட்டால வண்டிய. ஆமா சார். அது என் சொந்தக்கார பொண்ணுடா. வண்டி வந்து கேட்டா தரமாட்டேன்னு தகராறு பண்றீங்களாமே. இதை பாரு, வண்டியை சர்வீஸ் பண்ணமா ஒழுங்கா கொடுத்தமான்னு இருக்கணும். இல்லைன்னா கேஸ போட்டு உள்ள தள்ளி உங்களை சுத்தல்ல விட்டுருவேன். அவங்களே வேற ஒருத்தர் மூலியமா தான் வண்டி விட்டாங்க சார். அவரெல்லாம் எப்படி சார் வண்டி கொடுக்க முடியும்? டேய், யாருக்கிட்ட எப்படி வேணாலும் இருந்துங்க. ஆனா என்கிட்ட உங்க வேலையை காட்டுனீங்க, தொலைச்சிடுவேன். இப்ப அந்த வண்டி எங்கடா இருக்குதா? வித்துட்டீங்களா? சார், இங்கதான் இருக்கு சார். ஓனர் எல்லாம் தரமாட்டேன் சார். அடிங் ஓனர் ஓனர் ஓனர்னு அவனை பெரிய கப்பல் கம்பெனியோட ஓனரு. வந்தா ஸ்டேஷன் வந்து பா சொல்றா. வண்டி எடுத்துடா போடா. சார், அந்த பொண்ணு வந்து கேட்டா என்ன சார்? ஏய், தூக்கிட்டு வர சொல்லுங்க. அந்த பொண்ணு தான்டா, போடா. சார், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நான் உங்களை எப்படி சார் நம்புறது? ஓ, என்னையே நீ சந்தேகப்படுறியா? நான் போலீஸ்காரன்டா. இருக்கலாம் சார், ஆனா அந்த பொண்ணு சொல்லித்தான் வந்தா நான் எப்படி சார் நம்புறது? ஏய், அந்த பொண்ணுக்கு நான் சித்தப்பாடா. இப்பயும் டவுட் இருந்தா டீடைல் சொல்றேன், கேட்டுக்க. பொண்ணு பேரு வைசாலி, அவங்க அப்பா பேரு நந்தகுமார். வண்டி நம்பர் TN05AF5423, மாடல் 2013, ரெட் கலர். என்னை நம்பி வண்டியை கொடுக்க இந்த டீடைல்ஸ் போதும்னு நினைக்கிறேன். வண்டியோட ஆர்சி புக் ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்கேன், பாக்குறியா? இதுக்கு மேலேயும் ஓனர் வந்தாதான் ஆச்சு நீ அடம் பிடிச்சிரு வச்சுக்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஒரிஜினல் ஓனர் ஒரிஜினல் ஆர்சி புக்கோட வருவேன். ஆனா அதுக்கு மேல நீங்க கடை வைக்க முடியாது. கண்ணா பின்னான்னு கேச போட்டு நிரந்தரமா உள்ள தள்ளிடுவேன். எப்படி வசதியே? சார், எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் சார். பின்னால எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. அதெல்லாம் ஒன்றும் வராது. போடா போடா, போய் எடுத்துடா போடா. வாடா சபாஷ், சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிட்டே ஐயா. இதுக்காகவே உன்னை பாராட்டணும் ஐயா. சூப்பர். குணம்னா சும்மாவா சார்? நடிப்புல பின்னிட்டோம்ல, ஆள் அப்படியே மிரண்டு போயிட்டான். அதுக்காக தான் உன்னை சூஸ் பண்ண. நீ எவ்வளவு திறமையான ஆளு. இரு, இந்தா வச்சுக்கோ. சார், எஸ்ஐ ட்ரெஸ் சார். ட்ரெஸ் வாடகை 150 ரூபா. ஏத்திட்டாங்களா? சரி, இந்தா மீதி நீ வச்சுக்கோ. சார், இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கேன். 50 ரூபா தான் கமிஷனா? இதே கமிஷன் பாக்குற அன்பளிப்பியா? இது சாயங்காலமா பணம் ஆயிடும். கரெக்டா 6 மணிக்கெல்லாம் பாருக்கு வந்து உன்னை பெரிய அளவில் கவனிக்கிறேன். பார்த்து கவனிங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சரி, இந்தா வச்சுக்கோ.
சார் ஈவினிங் அது வந்துரு 6 மணிக்கு பாருக்கு வந்துரு. அதெல்லாம் இது வேற அது வேற, அது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நான் ரொம்ப பெருந்தன்மையான ஆளையா. வரட்டுமா? இந்தாங்க வா. அங்க போகாத, இப்படி வா. ஏய் வா. அம்மா இது யோகி வீடு. ஆண்டி ஆண்டி நான் வந்துட்டேன். ஆண்டி புஜ்மா அவளுக்கு டீ விடுமா. ஏய் நீ எப்படி இருக்க? ஐயோ ஆண்டி வீட்ல யுகி இல்லையா? வரலையா இன்னும்? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அங்கேயோட நிறுத்திக்கோ. போ, எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்கா. இரு நான் ஆண்டி கிட்ட சொல்றேன். இதெல்லாம் இவன் எங்க வந்தா? இவன் எப்படி வந்தா? இருமா கொஞ்சம் இருமா. அம்மாடி, நீ ஒரு நாள் பழகணத்துக்கு உசுரா உருகுற, அது எனக்கு புரியுது. ஆனா நீ வர்றப்ப பிரச்சனையும் சேர்ந்துல வருது. ஆமா, நீ எப்படி வந்த? யார் கூட வந்த? நான் அம்மா கூட தான் வந்தேன். வெளியே தான் இருக்காங்க, இருங்க. அம்மா. ஐயோ என்னடி இவ? வா, ஆண்டி கூப்பிடுறாங்க. வா வா. ஆண்டி குட் கேர்ள் தான், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வா. அம்மா நான் உங்க எல்லார்கிட்டயும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். என்னதான் படிச்சிருந்தாலும் எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எமோஷனல் ஆகி அவசரப்பட்டுடுறோம். உங்க புள்ள விஷயத்திலும் நானும் அப்படித்தான் நடந்துகிட்டேன். அதுக்காக உண்மை புரிஞ்சிருச்சு, அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்தீங்களா? அதெல்லாம் சரி. உங்களால இப்ப என் பிள்ளை ஜெயில இருக்கானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அக்கம் பக்கத்துல 4 பேர் பாக்குற மாதிரில ஜீப்ல ஏத்திட்டு போனாங்க. இத நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்ல முடியுமா? அவனை கூட்டிட்டு போனது சும்மாங்க, அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. அந்த அவமானம் பட்டதானே. அம்மா, நான் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம்தான். என் பொண்ணு காணாம போயிட்டாங்கிற ஆதங்கம், உங்க புள்ளதான் கடத்தி இருப்பானோங்கிற சந்தேகம், அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன். அப்ப இருந்த சூழ்நிலையில என்னால நிதானமா கூட யோசிக்க முடியல. உங்க பொண்ணை கேட்டிருந்தாலே போதுமே, அவங்க சொல்லிருப்பாங்களே எங்க அண்ணன் எப்படிப்பட்டவன்னு. என் பொண்ணு மட்டும் இல்லம்மா, நீங்க எல்லாருமே எது உண்மைன்னு சொல்ல முயற்சி பண்ணீங்க. ஆனா நான் தான் எதையுமே காதுல வாங்காம முட்டாள்தனமா பண்ணிட்டேன். இந்த விஷயத்துல நான் அவசரப்பட்டது தப்புதான். என்ன நடந்ததுன்னு நிதானமா நான் விசாரிச்சிருக்கணும். அப்ப எனக்கு தோணல. எப்பவுமே இருட்ட பார்த்து பயப்படுற என் பொண்ணு வீட்ல தனியா ரூம்ல பயப்படாம இருந்தா. கேட்டா யுகி சொன்னதா சொன்னா. எனக்கு அப்பதான் அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சது. அதோட காலையில
யுகியோட ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னாப்ல. அதுக்கப்புறம் தான் நான் பண்ணி இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சது. நான் பண்ண முட்டாள்தனத்தால நீங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என் புள்ள யுகி மேல தப்பு இல்ல, அவன் நல்லவன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும்மா. நீங்க எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதும் நாங்க உங்களை மன்னிக்கிறதும் இது முக்கியமான விஷயமே கிடையாது. அண்ணன் இப்போ ஜெயில இருக்கான். அவனை நீங்க நினைச்சா மட்டும்தான் காப்பாத்த முடியும். உங்க பையனை நினைச்சு இனிமே கவலைப்படாதீங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்டாலதான் அவனை உள்ள வச்சிருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டா அவனை நிச்சயமா வெளியே விட்டுருவாங்க. அப்படி ஏதாவது பண்ணுங்க, எனக்கு என் புள்ள வந்தா போதும். நான் ஏற்பாடு பண்றேம்மா. வக்கீல் கிட்ட பேசி இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம்னு நான் விசாரிக்கிறேன். விசாரிக்கிறது என்ன, வெளியில வரதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, இனிமே கோச்சுக்க மாட்டீங்கல்ல? இல்லம்மா. அவகிட்ட சொல்லுங்க, ரொம்ப திட்டா என்ன. இனிமே அவ உன்னை திட்ட மாட்டாமா. பார்கவி, இனிமே மாயா கிட்ட கோச்சிக்க கூடாது என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஆண்டி. நீங்க நீங்க அன்னைக்கு இட்லி பண்ணி கொடுத்தீங்கல்ல, எனக்கு திருப்பி பண்ணி கொடுத்தா நான் சக்கரை தொட்டு சாப்பிடுவேன். கண்டிப்பா பண்ணி தரேன். தேங்க் யூ. அன்னைக்கும் இப்படிதாம்மா, குழந்தை மாதிரி உரிமையோட கேட்டா. இவ பேசுனது சிரிச்சது எல்லாமே எங்களை கட்டி போட்டுருச்சு. எனக்கு புரியுதுமா. நடந்தது என்னன்னு தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே எல்லாம் சரியா போயிடும், ஒண்ணு கவலைப்படாதீங்க. அம்மோ, எல்லாருக்கும் பை சொல்லிட்டு வா, நம்ம கிளம்பலாம். எங்க? யுகியை கூட்டிட்டு வரணும்ல, அதுக்காக நான் லாயரை பார்க்க போறேன். நீ வா. நீ போ, நான் வரல. அம்மோ, சொன்னா கேட்கணும், வாடா. சரிம்மா, இவ இங்கதான் இருக்கட்டுமே. பசிக்குதுன்னு வேற சொல்றா, அப்புறமா வந்துதான் கூட்டிட்டு போங்களேன். இல்லம்மா, லாயர் கிட்ட போனா அவரை எப்ப பாக்குறது, எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. இவளும் என்னோடய வரட்டுமே. அம்மோ, அடம் பிடிக்க கூடாது. அம்மா சொல்றேன்ல, நம்ம இன்னொரு நாள் ஆண்டி வீட்டுக்கு வரலாம். வா வா. ப்ராமிஸ் பண்ணு. எதுக்கு? என்ன இன்னொரு நாள் இங்க கூட்டிட்டு வர சொன்னல, ப்ராமிஸ் பண்ணு. இவ சந்தோஷத்தை பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. என்ன விட்டா இவ மேல பாசம் காட்டவும் அக்கறை வைக்கவும் யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை இவ சம்பாதிச்சிருக்கா. உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்திருக்க கூடாது. அத அறியாம பண்ணிட்டேன். அத நான் இன்னைக்கே சரி பண்ணிடுறேம்மா. உங்க மக இன்னைக்கே வந்துருவான், உறுதியா சொல்றேன். நீங்க தைரியமா இருங்க. வரேம்மா, வாடா. எங்க இந்த ஆளு? ஆளு வீடு பேசாதீங்க, ஓனர் அவரு. ஓகே ஓகே, எங்க அவரு? அவர் வெளியூர் போயிருக்காரு. என்ன லுக்கு, வண்டி எடுக்க வந்திருக்கேன். என்னது, வண்டி எடுக்க வந்திருக்கீங்களா? பின்ன இங்க வண்டி எடுக்க வராம வாந்தி எடுக்கவா வருவாங்க? மேடம், என்ன விளையாடுறீங்களா? நான் தான் அந்த ஃப்ராட் யுகேந்திரன் எங்க இருக்கானே தெரியல. அவன் வந்தாதான் வண்டி தருவேனா? எங்க வேலை என்ன ஆகுது? ஹலோ மேடம், கொஞ்சம் என்ன பேச வரீங்களா? நீ வண்டியை தராட்டியும் பரவாயில்ல, என் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ்லாம் அந்த வண்டிக்குள்ள இருக்கு. நீ வண்டியை கட்ட, நான் எடுத்துட்டு போறேன். வண்டி இல்லைங்க. வண்டி இல்லையா? எப்படிங்க இருக்கு? ஆளைய நீங்க அனுப்பிச்சு பின்னாடி நீங்க வந்தா எப்படிங்க இருக்கு? ஆள் அனுப்பணுமா? என்ன தெரியாத மாதிரி கலாய்க்கிறீங்களா? நீங்க அனுப்புனாலும் அப்பவே வந்து எடுத்துட்டு போயிட்டாருங்க. குழப்பாதையா, நாங்க யார அனுப்புறோம், யார் வந்து எடுத்துட்டு போனா? இப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சித்தப்பா வந்து கலாட்டா பண்ணி எடுத்துட்டு போனாரே.
அப்பாவா? என்னம்மா இவரு போலீஸ் அது இதுங்கறாரு? இந்த ஆளு வேணும்னே ஏதோ குழப்பறாண்டி. வண்டியை என்னமோ பண்ணிட்டான், அதான் பேச்ச மாத்திரம். அவன் இவன் பேசாதீங்க மேடம், நல்லா இருக்காது. ஏய், உனக்கு என்னடா மரியாதை? நீ வண்டியை வித்துருப்ப, அதான் போலீஸ் அது இதுன்னு கதை விடுற. அது போலீஸ் தாங்க, இவங்க சித்தப்பான்னு சொன்னாரு. நீங்க அனுப்புறதா சொன்னாரு, அதை எடுத்துட்டு போன்னு சொல்லி விட்டுட்டேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார் வந்து கேட்டாலும் வண்டியை கொடுத்துருவியா? இவன் போய் சொல்றான்டி, கண்டிப்பா வண்டியை வித்துருப்பான். இங்க பார், என் வண்டி மட்டும் வரல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நாசம் பண்ணிடுவேன். என்னங்க அநியாயமா இருக்கு? போலீஸ் விட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இப்ப போலீஸுக்கு போவீங்களா? பின்ன சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? நான் வந்து கேட்டப்ப அவன் வந்தாதான் வண்டியை தருவேன்னு பெருசா ரூல்ஸ் எல்லாம் பேசின ஓனர என்ன கேட்காம எப்படி வண்டி கொடுத்த நீ? கேஸ் போட்டு உள்ள தள்ளிவிட்டு மிரட்டினாருங்க. இப்பவும் அதாண்டா நடக்கும். வண்டி மட்டும் வரலன்னு வச்சுக்க, நேரா ஸ்டேஷன் தான் போவோம். நீங்க எங்க வேணாலும் போய்க்குங்க, நாங்க பாத்துக்கிறோம். இவங்கிட்ட எல்லாம் பேசினா சரியா வராது, இதுக்கு வேற ஆளதான் கூட்டிட்டு வரணும். யார் வேணா கூட்டுவோமா, கிளம்புங்க. வாடி வா. யாரம்மா கூட்டிட்டு வர போற? உன் அப்பாவால தாண்டி இவன் நடக்க முடியும், அவரைத்தான் கூப்பிடுற. அப்பாவா? அவர் சரியான யூஸ்லெஸ் ஃபெலோமா, அவரை கூப்பிட்டா? இவன மாதிரி ஆளுக்கு அப்பா மாதிரி அடாவடி ஆள் தான் சரியா வரும். எதுக்கு உதவுறாரோ இல்லையோ, இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா யூஸ் ஆவாரு. அம்மா, அவர் இங்க வந்தாருன்னா இருக்கிறது எல்லாமே சொதப்பிடுமா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நம்ம விஷயத்துல எப்படியோ, வண்டி விஷயத்துல விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அவர் வரட்டும். அம்மா வேணாமா, அப்பா இங்க வேணாமா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன சார், வண்டி ஓகேவா? ஓகே தான் சார், பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது சார். சிங்கிள் ஓனரு, கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு சார். வண்டி கண்டிஷன்லாம் ஓகேங்க. ஆள் நீங்க பாக்குறது புதுசா இருக்கு, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. சார் என்ன சொன்னீங்க? இல்ல, ஆள் பாக்குறது புதுசா இருக்கீங்களே, வண்டி எப்படி வாங்குறதுன்னு சொன்னேன். நீங்க வண்டியை வாங்கி விக்கிறீங்களா இல்ல ஆளை வாங்கி விக்கிறீங்களா? வண்டியை தாங்க. நாங்க புதுசா வரவங்க கிட்ட எந்த டீலிங்கும் வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா பின்னாடி பிரச்சனைனா எங்களை ஈஸியா மாட்டி விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. சார், நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனே சார். இத பாருங்க சார், ஒரிஜினல் ஆர்சி புக் இருக்கு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு சார். நீங்க நம்பி வாங்கலாம் சார். சார், ஆண்டவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்கான் சார். அதனால மனசார யாரையும் நான் ஏமாத்துறது கிடையாது சார். என்ன கொஞ்சம் நெருக்கடி, அதனாலதான் வண்டியை விற்க வேண்டியதா போச்சு. அதுவும் இல்லாம குமார் உங்க ஃப்ரெண்டு தானே, அவர் தான் எனக்கு அனுப்பி வச்சாரு. ஓ, நீங்க என்ன நம்பாட்டாலும் பரவாயில்ல, குமார் நம்புவீங்கல்ல? குமாரனை சொன்னதுனால வண்டியை வாங்கிக்கிறேன். அதுவும் 30,000 குமாரன் பேர சொன்னதுனால தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பின்னாடி எதுவும் பிரச்சனை வராம நீங்க தான் பாத்துக்கணும். பின்னாடியும் பிரச்சனை வராது, முன்னாடியும் பிரச்சனை வராது. இந்தாங்க சார் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, பணத்தை கொடுங்க. இந்தாங்க, 30,000 இருக்கு. தேங்க்ஸ். வண்டி இனிமே உங்களுக்கு தான், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஐயோ, ஒருத்தி நெய்ய போனை போட்டுக்கிட்டே இருப்பான், வேற வேலை கிடையாது அவளுக்கு. சொல்லுமா, என்ன விஷயம்? உங்களோட பேசணும். எவ்வளவு தடவை போன் பண்ற, அட்டன் பண்ணவே மாட்டீங்களா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேம்மா, அப்புறம் கூப்பிட. போதும், வெட்டியா எங்காவது உட்காந்துக்கிட்டு பிஸியா இருக்கேன்னு கதை விடாதீங்க. என்னது, நான் வெட்டியா இருக்கானா? நான் என்ன வேலை பார்த்துக்கணும்னு சொன்னா நீ அப்படியே ஷாக். சரி, என்ன விஷயம் சொல்லு. நானும் வைஷுவும் வண்டி கேட்க மெக்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்கோம். என்னது, வண்டி கேட்க மெக்கானிக் ஷாப் போயிருக்கீங்களா? ஆமாங்க, ஆனா இங்க வந்தா நான் தான் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன்ல, வண்டி விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு. நான் அவ்வளவு தூரம் சொல்லியா, என் மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு? எதுக்காக போனீங்க? ஏங்க, இப்ப அதுவா பிரச்சனை? இங்க என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. இத்தனை நாளா வண்டி தரமாட்டேன்னு தகராறு பண்ணவ இப்ப வண்டியே இல்லங்கறானா? ஆமாங்க, யாரோ திருட்டு அயோக்கிய ராஸ்கல் நம்ம பொண்ணு பேரை சொல்ல ஏமாத்தி இருக்கான். எதுக்காக அவனை திட்டுற? வண்டியை விட்டது மெக்கானிக், அவனை திட்டு. வண்டி போச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவனே திட்டுன்னு அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ராஸ்கல் யாரா இருக்கும்? அவனையே விசாரிக்கிற, வண்டிக்கு மெக்கானிக் தான பொறுப்பு. அவன் என்ன சொல்றான்? வண்டியை கொடுத்தாச்சு, சம்பந்தப்பட்ட ஆளு உங்க ஆள் தான், அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை போய் கேளுங்கங்கறான். திமிர வர பேசுறான். அப்படியா சொல்றான்? ஆமாங்க. எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு. அது பொம்பளைங்க போய் கேட்டா அப்படிதான் சொல்லுவான். நான் வந்து கேக்குறேன், என்கிட்ட அப்படி சொன்னான்னு வச்சுக்க, அவனை உண்டு இல்லன்னு ஒரு வழி பண்ணிடுற. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீ அங்கே இருங்க, வண்டியை மீட்டு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இன்னும் 10 நிமிஷம் நாங்க இருப்பேன். போன வை. சீக்கிரம் வாங்க. என்னவா? 10 நிமிஷத்துல வந்துருவாராம். இருக்குடி இவனுக்கு. அடே பாவிகளா, நானே வந்தாலும் வண்டி கிடைக்காது. அதான் பணமாய் பாக்கெட்ல இருக்க.